ஆராதனை என்றால் என்ன, கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், ஆராதனுடைய ஒழுங்குகள் என்ன என்றெல்லாம் நிறைய நம்ம விளக்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் ஒரு விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு பரலோக தரிசனத்தை அங்கே பார்க்கிறார். என்னன்னா, அங்கே கர்த்தராகிய தேவனுடைய ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அதை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிற அவங்களுக்கும் சிங்காசனங்கள் அதை சூழ இருக்கிறதை பார்க்கிறார். 4 ஜீவன்கள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறார். இப்படி அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 4 ஜீவன்களும் சதா காலமும் அவரை தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறதை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறார். 24 மணி நேரமும் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை பாடுகிறதை பார்க்கிறார். அதுக்கப்புறம் அங்கே கர்த்தருக்கு ஆராதனை அங்கே நடக்கிறது. அந்த ஆராதனை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 24 மூப்பர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்து மூங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொள்கிறார்கள். எப்படி தொழுது கொள்கிறார்கள்னா, தங்களுடைய கிரீடங்களை கழற்றி அங்கே கீழே வைத்தார்கள் என்று சொல்லி அந்த 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கிரீடங்கள் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூமிக்குரிய காரியங்களில் உலக பிரகாரமான விஷயங்களில் இதெல்லாம் நமக்கு பெருமை தரக்கூடியதாக அல்லது நாம் எதையெல்லாம் மேன்மையாக நம்ம நினைக்கிறோமோ, படிப்பு, பதவி, சம்பளம், பிள்ளைகள், ஸ்டேட்டஸ், இது எதுனாலும் இருக்கலாம். இது எதுனாலும் இந்த காரியங்கள் நமக்கு பெருமை தரக்குது அப்படின்னா மனசுக்குள்ளே நமக்கு இருக்கும். சில நேரங்களில் வெளிப்படுத்த மாட்டோம், சில நேரங்களில் அது மறைந்திருக்கிற அந்த சுபாவம் வெளிப்படும். பெருமையை சில நேரங்களில் நம்ம காட்டி விடுகிறோம். அப்போ இந்த மாதிரியான இந்த பெருமைகள் தான் அந்த கிரீடங்கள். அந்த கிரீடங்களை கலற்றி கீழே வைத்தார்கள். எதையெல்லாம் மேன்மை என்று நாம் நினைக்கிறோமோ, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அதெல்லாம் கலற்றி கீழே வைக்க வேண்டும் என்பது தான் அந்த காரியம். அந்த 24 மூப்பர்களும் பார்த்தீங்கன்னா தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். தேவ சமூகத்தில் தங்களை ரொம்ப தாழ்த்தினார்கள். இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியம் நம்முடைய உள்ளான மனுஷனில் நடக்கிறதா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். நம்முடைய கிரீடங்கள் கலற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா? அது வெளியில் வந்தாலும் திரும்ப எடுத்து மாட்டிக்கிறதில்ல, அதை முழுவதுமாக தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே அதை கலற்றி வைப்பது தான் மிகச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளும்போது நமக்கு அந்த கிரீடங்கள் தேவையில்லாதது. நம்ம அவரை தாழ விழுந்து நம்மை தாழ்த்தி நம்ம பணிந்து கொள்ளும் பொழுது அதுதான் ஒரு சரியான ஒரு ஆராதனை என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போவீங்கன்னாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நீங்கள் ஆராதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.